ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 29th அன்றைக்கி சங்கர் சார் என்ன அப்டேட் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். மெயினாக 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லையாமா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ப்ரொமோஷன் டீம் வந்து இப்போ 1 lakh மெம்பர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாளைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்களாமா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் பற்றி பார்த்துடலாம். ஏன் வந்து இன்றைக்கி வித்ட்ராவல் தரலனா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, சேல்ஸ் டீம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலையாமா. செகண்டாக வந்து நிறைய எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்களாமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணலான்ட்டு பார்த்தோம், ஆனால் இப்படி சேல்ஸ் டீம் வந்து எங்களால் போட முடில. ப்ரொமோஷன் டீமும் வந்து இப்போ 1 lakh மெம்பர்ஸ் ரீச் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாமா. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து என்ன ஐடியாவில் இருக்கிறாங்கன்னா, எஸ்பிஓ டீம் வந்து இன்றைக்கி காலையில் வந்து டைஅப் கம்பெனியோடு வந்து ஒரு ரெக்வஸ்ட் தந்திருக்கிறாங்களாமா. அதாவது ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த ப்ரொமோஷன் டீமில் சேர முடியாதவங்களுக்கு இது வந்து இப்போ இருக்கிறதோட பெட்டராக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் டீமில் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களும் ஒன்றா எதுவும் சூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் வரப்போகுது. இன்றைக்கி அதற்கான ஆப்ஷன் ரெக்வஸ்ட் வந்து டைஅப் கம்பெனிகிட்ட தந்துட்டாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரீஃபண்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்குமே எஸ்பிஓவில் மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்களாமா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே வந்து எஸ்பிஓ தான் புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்களாமா. இப்போ வந்து மறுபடியும் இப்போ ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் தரலாமான்னு யோசிக்கிறாங்களாமா. அது மாதிரி எல்லாமே எஸ்பிஓ மெம்பர்ஸ் தான் எஸ்பிஓ டீம் தான் புஷ் பண்ணுறாங்களாமா. எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாருமே வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு கொஞ்சம் சோகமாக சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஆல்.